இந்த சிலையை பின்னாடி இருந்து பார்க்கும்போது 20 அடி உயரத்தில் ஒரு பெரிய காளி சிலை இருக்குது அப்படி தான் நினச்சேன். ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது இது வந்து ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஆஞ்சநேயரோட சிலை. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் 5 அவதாரத்தை குறிக்கிற வகையில் 5 முகத்தில் காட்சி தருவார். அந்த 5 முகம் எதுலான்னா வாராகர், கருடர், ஆஞ்சநேயர், நரசிம்மர், ஹயக்ரீவர். இதில் இந்த ஆஞ்சநேயரோட முகத்தை தவிர மீதி இருக்கிற 4 முகமும் 4 அவதாரமும் விஷ்ணுவோட அவதாரம். இதை தசாவதாரத்தில் பார்க்க முடியும். பஞ்சமுக ஆஞ்சநேயருங்கிறது ஆஞ்சநேயர் எடுத்த 5 அவதாரம் கிடையாது. இது வந்து விஷ்ணுனால ஆஞ்சநேயருக்கு 4 அவதாரம் கொடுக்கப்பட்டு மொத்தம் 5 முகத்தில் காட்சி தருவார். விஷ்ணு எதுக்காக இந்த ஆஞ்சநேயருக்கு 4 அவதாரத்தை கொடுத்தாருன்னா, இலங்கையில் போர் முடிஞ்சு ராமர் திரும்பி வரும்போது போர் இன்னும் முடியல, ராமனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 அசுரர்கள் கடலுக்கு அடியில் தவம் செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க 2 பேரையும் கட்டாயமாக அழிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் ராமர் வந்து அயோத்திக்கு கண்டிப்பாக திரும்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காரு. அதனால அந்த டைம் ஆஞ்சநேயரை அனுப்பி வைக்கிறாரு. ஆஞ்சநேயரை சும்மா அனுப்பாம விஷ்ணுவோட 4 அவதாரத்தை ஆஞ்சநேயர் கிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. விஷ்ணுவோட இன்னொரு அவதாரம் தான் ராமர். விஷ்ணுவோட 4 அவதாரம், அது போக ஆஞ்சநேயர், இந்த 5 பேரும் சேர்ந்து இருக்கிற ஒரு அவதாரம் தான் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடும் போது சகல சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஷார்ட்டா அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் தெளிவாக சொல்லணும், கரெக்டாக சொல்லணும்னா 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த வீடியோ ஓடும்.